வணக்கம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.4. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 504 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும்னா எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 எக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக 4 ரூட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி சால்வ் பண்ணால் பாருங்கள். இது என்ன மெத்தடில் இருக்குதுன்னு ஃபஸ்ட் பாருங்கள். ax plus b into cx plus d plus bx plus q into rx plus x plus k equal to 0. அதாவது சம் கான்ஸ்டன்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து மொத்தம் 4 இதாக மல்டி பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், ரெண்டு பேராக எடுத்து நம்ம மல்டி பண்ணிக்கணும். இப்போ வந்து ax plus b ரெண்டு பேர் எடுத்து மல்டி பண்ணும்போது ஆல்பா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ்னு வரும். அடுத்த ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணும்போது மல்டி பண்ணும்போதும் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ்னு வரும். இது வந்து எப்போவுமே ஈக்குவலாக வரும்னு இல்லை, சம்டைம்ஸ் ஈக்குவலாக வரும், ஈக்குவலாக இல்லாமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். எப்படின்னு கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இது எப்படி வந்து கான்ஸ்டன்ட் வந்து ரைட் சைடு இருக்குது, அதை வந்து லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இது எப்படி பேராக பிரிக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 5ம் எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 5ம் எக்ஸ் ப்ளஸ் 4ம். இப்போ என்னென்னலாம் எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மல்டி பண்ணுவோம். அடுத்து எக்ஸ் மைனஸ் 7 மீதி உள்ள ரெண்டு பேர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 504 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, அதாவது எக்ஸை வச்சு இந்த ரெண்டு பேரையும் மல்டி பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு, அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்கிற பாருங்க ப்ளஸ்ஸு, இப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 4 4x. அதே மாதிரி இந்த மைனஸ் 5 வச்சு இந்த ரெண்டு டேர்ம்லேயும் மல்டி பண்ணுங்கள். மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 5 இன்ட்டு 4 20. இதை மல்டிபிள் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்கெட் போட்டு. அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 6 6x. அதே மாதிரி மைனஸ் 7 வச்சு ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 7x மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் 7 இன்ட்டு 6 42. அது போக மீது என்ன வேல்யூ இருக்குன்னா மைனஸ் 504 ஈக்குவல் டு 0. இப்போது ஆட் பண்ணுறதையும் சப்ராக்ட் பண்ணுறதையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5xலேருந்து 4xை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன வரும்னா இப்போ 5லேருந்து 4 போச்சுன்னா 1 தான் வரும். இப்போ 1x தான். ஆனால் சிம்பிள் பாருங்கள், எது பிக்கெஸ்ட் வேல்யூன்னு மைனஸ் 5 தான் பிக்கெஸ்ட் வேல்யூ. ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. மீதி உள்ள கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது மைனஸ் 20. இந்த ரெண்டே தான் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் இருக்கிறனால சப்ராக்ஷன் பண்ணுறோம். அடுத்து இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே என்ன இருக்குது எக்ஸ் டேம் என்ன இருக்குன்னு பாருங்கள். மைனஸ் 7 ப்ளஸ் 6 இருக்குது. அப்போ 7 6 போச்சுன்னா 1x தான் வரும். ஆனால் பெரிய நம்பர் வந்து மைனஸ், அதனால் மைனஸ் எக்ஸு மைனஸ் 42 மைனஸ் 504 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ். இங்கே என்னது ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸு சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, இங்கே என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு சம் கான்ஸ்டன்ட் வந்து வேறு வந்திருக்கு. ஓகே, மைனஸ் 504 ஈக்குவல் டு 0. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேக்டர் பண்ணணும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ரெண்டு மல்டிப்ளாக இருக்கா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு இப்போ தான் நம்ம என்ன செய்யலாம்னா ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ புட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன செய்யுங்க ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதில் என்ன செய்யணும் ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ அதில் ஒய்ன்னு போட்டால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு பதில் ஒய்ன்னு போட்டால் ஒய் மைனஸ் 20 எழுதலாம்ல. இதுக்கு பதில் ஒய்ன்னு போட்டோம், ஒய் மைனஸ் 20. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுக்கு என்ன செய்யலாம் ஒய் மைனஸ், இதுக்கு பதில் ஒய்ன்னு போட்டோம், மீதி 42 இருக்குது, அந்த 42 எழுதிக்கோங்க. மைனஸ் 504 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டே மல்டி பண்ணால் நம்மளுக்கு ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வரும். ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மேட் வரும். அப்போ என்ன செய்யலாம் ஈஸியாக ஃபேக்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டையும் மல்டி பண்ணுங்கள். ஒய் இன்ட்டு ஒய் என்ன எழுதலாம் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்டு. அதே ஒய் வச்சு மறுபடியும் மைனஸ் 42 மல்டி பண்ணுங்கள். இப்போ மைனஸ் 42 ஒய். அதே மாதிரி 20 வச்சு மல்டி பண்ணுங்கள். மைனஸ் 20 இன்ட்டு ஒய் மைனஸ் 20 ஒய். அதுக்கப்புறம் மைனஸ் மைனஸ் என்ன வரும் ப்ளஸ்ஸு 20 இன்ட்டு 42
20 into 42 என்ன மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 மல்டிப்ளை பண்ண வரும் 4 4 2 சார் 8 இந்த 0 இருக்குது 840. மீதி உள்ள வேல்யூ என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட் வேல்யூ -504 இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் தான், ஏன்னா மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஈக்குவல் டு என்னது? 0. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர்ட். இந்த ரெண்டுமே என்னது? ஒயில் தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது? சிம்பிள் சேம் சிம்பிள், ஆனால் மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கோங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ப்ளஸ்னாலும் ஆட் பண்ணி போடணும், ரெண்டு மைனஸ்னாலும் என்ன செய்யணும்? மைனஸ் சிம்பிள் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு ஆட் பண்ண வரும் 20 + 42 62y ப்ளஸ் 840 504 மைனஸ் பண்ணி எழுதுங்க ப்ளஸ் 336 = 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டர் பண்ண போகிறோம். இது ஃபேக்டர் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளுக்கு இது ஏன் இங்கே பண்ண முடியலன்னா, இங்கே x² - x இருந்துச்சு. இது நம்ம ஏற்கனவே இதை சால்வ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை வச்சுட்டு ஃபேக்டர் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? x² - xக்கு பதில் ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது y × y y² வந்துடும். அப்படி தானே? இப்போ குவாட்ரேட்டிக் ஃபார்ம் ஈக்குவேஷனாக வந்துடும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்போதும் என்ன செய்யலாம்? ஈஸியாக ஃபேக்டர் பண்ணிடலாம். இது எப்படி ஃபேக்டர் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து 336 இருக்குது. இது ரெண்டாக நம்ம பிரிக்க போகிறோம். இந்த ரெண்டாக பிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா -62 வந்து வரணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா -56 × -6, அதாவது 56ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 336 வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து -62 தான் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 56 × 6 336 வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? -62 கிடச்சிரும். அதை இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஒய் மைனஸ், இங்கே என்ன இருக்குது? சிம்பிள் ஒய் தான் இருக்குது. இங்கே முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால் ஒய் -56, அதே மாதிரி ஒய் -6ன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம ஃபேக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா ஒய் -56 × ஒய் -6 = 0. இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்? y -56 = 0ன்னு எழுதுவோம். ஆர் ஒய் நம்ம y -56 = 0 ஆர் y -6 = 0ன்னு எழுதிட்டோம். இப்போ என்ன செய்யுங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு ஒய்க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா x² - xன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ தானே y = x² - xன்னு சப்ஸ்டிட் பண்ணிடணும். அந்த இதை மறுபடியும் இங்கே எழுதிருங்க. இப்போ என்ன செய்யலாம்? ஒய்க்கு பதில் x² - xன்னு எழுதுவோம். மீதி உள்ள வேல்யூ என்ன இருக்குது? -56 = 0. ஆர் இங்கேயும் ஒய்க்கு பதில் என்ன செய்யணும்? x² - x, மீதி உள்ள வேல்யூ -6 = 0. இதை மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபேக்டர் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா -56 இருக்குது. இந்த -56ஐ நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது? -6 இருக்குது. இதையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து -56ஐ நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம்னா 7 × 8ன்னு பிரிக்கலாம். 7 8 சார் 56. ஆனால் நம்மளுக்கு சிம்பிள் இங்கே மைனஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன வேணும்? நம்மளுக்கு மைனஸ் ஆட் பண்ணும்போது என்னது வரும்? மைனஸ் தான் வேணும். அப்போ எது பெரிய நம்பரோ அதுக்கு போடுங்க. 8 -8 + 7 என்ன வரும்? -1ன்னு வந்துடும். இது ரெண்டையும் மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு -56ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே -6 இருக்குது. இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். 2 × 3 2 3 சார் 6ன்னு வந்துடும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு -1 அப்படி தானே? இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ மைனஸ். இப்போ -1 வேணும்னா 3 - 2, அதாவது -3லேருந்து 2 போச்சுன்னா -1 வந்துடும். இந்த ரெண்டையும் மல்டி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? -6 வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே நம்மளுக்கு வந்து x தான் இருக்குது. அதனால் எனது x + 7 எழுதிப்போம். இங்கே -8 இருக்குது. அப்போ x - 8ன்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே x + 2, இங்கே என்ன வரும்? x - 3ன்னு எழுதுவோம். இப்போ அந்த ஃபேக்டர் எப்படி பிரிக்கலாம்னா x + 7 × x - 8 = 0 or x + 2 × x - 3 = 0. நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூவில் இங்கே x இருக்கிறனால x போடுறோம். சப்போஸ் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அதை சேர்த்து தான் நம்ம எழுதுவோம். இதை எப்படி எழுதலாம்னா x + 7 = 0 or x - 8 = 0. அதே மாதிரி இங்கே x + 2 = 0 or x - 3 = 0. நம்மளுக்கு xக்கு 4 வேல்யூ இப்போ வந்து கிடைக்க போகுது. x = இந்த +7 ரைட் சைட் கொண்டு தானே வரும்? -7. அதே மாதிரி
எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 ரைட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் 8. எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, ரைட் சைடு வந்தால் மைனஸ் 2. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ரைட் சைடு வந்தால் ப்ளஸ் 3. நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடச்சுன்னா 4 ரூட் வந்து கிடச்சிருக்கு. therefore ரூட்ஸ் ஆர் -7, -2, 3, 8. நம்மளுக்கு 4 ரூட் வந்து கிடச்சிருக்கு. இந்த கொஸ்டின் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.